வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அண்ட் இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ரொம்ப செக்யூராக இருக்கும் இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு. இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். 9941041660. ஸோ இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நான் சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம பார்க்க போறது ஈவினிங் டீ டைம் கூட சாப்பிடுற மாதிரியான ஒரு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு வச்சீங்கன்னா ஒரு வாரத்துக்கு கெட்டு போகாது. ரொம்பவே நல்லா இருக்கும் கிறிஸ்பியா சாப்பிடுறதுக்கு. முதல்ல ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கங்க. இப்ப இதுல கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கங்க. கூடவே இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கங்க. அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. இப்ப இது எல்லாமே சேர்ந்து வர மாதிரி ஒரு முறை கையாலேயே நல்லா கலந்து விட்டுக்கங்க. உப்பு, மஞ்சள் தூள் எல்லாமே எல்லா பக்கமும் பரவுற மாதிரி கலந்து விட்டுக்கங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை லேசா சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதுல சேர்த்துக்கங்க. நெய் சேர்த்ததுக்கு அப்புறம் திரும்பவும் ஒரு முறை நல்லா மாவுல கலந்து விட்டுக்கங்க. அடுத்து இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்திக்கு மாவு பிசைற மாதிரி கொஞ்சம் சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கங்க. கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா மாவை இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. அவ்வளவுதான், இது அப்படியே இருக்கட்டும். இப்ப இத ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அடுத்து இந்த மாவை கொஞ்சம் பெரிய உருண்டைகளா இந்த மாதிரி பிரிச்சு எடுத்துக்கங்க. இப்ப ஒரு உருண்டை எடுத்து சப்பாத்தி தேய்க்கிறதுல வச்சு நாம இப்ப நல்ல மெலிசா தேய்ச்சி எடுத்துக்கலாம். உங்களால எந்த அளவுக்கு மெலிசா தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசா தேய்ச்சி எடுத்துக்கங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு தேய்ச்சிருக்கேன். இப்ப ஒரு கத்தி இல்லைன்னா பீஸா கட்டர் வச்சு இந்த மாதிரி குறுக்கு நெடுக்கமா கட்டமா நறுக்கி எடுத்துக்கங்க. இப்ப நறுக்குனதுல இருந்து ஒரே ஒரு சின்ன துண்டை எடுத்து இந்த மாதிரி பாதியா முக்கோணமா மடிச்சு விட்டுக்கங்க. திரும்ப 2 பக்கமும் இந்த மாதிரி பின் பக்கமா மடிச்சு விட்டுக்கங்க. அவ்வளவுதான், மேலையும் கீழையும் லேசா அழுத்தி விட்டுக்கலாம். நமக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், இதே மாதிரி எல்லா மாவையும் மெலிசா தேய்ச்சி சின்னதா நறுக்கி இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கங்க. அவ்வளவுதான். அடுத்து ஒரு பாத்திரத்துல எண்ணெயை சூடு பண்ணிக்கங்க. எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதும் நாம ரெடி பண்ணி வச்சத அப்படியே சேர்க்காம கொஞ்சம் பேட்சா பிரிச்சு சேர்த்துக்கங்க. எண்ணெயில சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 30 செகண்ட்ஸுக்கு அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா கரண்டியை வச்சு லேசா இந்த மாதிரி திருப்பி விட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டு கலந்து விடும்போது நமக்கு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வெந்து வரும். அதே மாதிரி அடுப்பையும் மீடியம் லோ ஃப்ளேம்ல வச்சு வேக விடுங்க. அப்பதான் உள் பக்கமும் நமக்கு நல்லா வெந்து கிறிஸ்பியா வரும். கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு செவந்து நிறம் மாறி வந்திருக்கு. இந்த அளவுக்கு செவந்து வந்ததும் இப்ப நாம இத வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி பேட்சா சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கங்க. இது கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா ஒரு வாரத்துக்கு கூட கெட்டு போகாம ரொம்பவே நல்லா கிறிஸ்பியா இருக்கும்.